தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் அரசு தேர்வுகள் கடந்த 1-3-2024 அன்று பிளஸ் டூ தேர்வுகளும் 4ஆம் தேதி பிளஸ் ஒன் தேர்வுகளும் தொடங்கி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி இன்று காலை 10 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8140 மாணவர்களும் 7813 மாணவிகளும் என மொத்தம் 15,953 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 5 வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களும் 5 வினாத்தாள் கட்டுக்காப்பாளர்கள் 5 கூடுதல் வினாத்தாள் கட்டுக்காப்பாளர்களும் மாணவர்கள் தேர்வு எழுத வசதியாக 66 தேர்வு மையங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 66 தேர்வு மையங்களுக்கும் 66 முதன்மை கண்காணிப்பாளர் பணியில் ஈடுபடுகின்றனர். இதை தவிர 66 துறை அலுவலர்களும் 5 கூடுதல் துறை அலுவலர்கள் 13 வழித்தட அலுவலர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக தேர்வு பணிகளை கவனிப்பார்கள். மாணவர்கள் தேர்வுகளில் முறைகேடாக ஈடுபட வேண்டாம் என பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முறைகேடுகளை கண்காணிக்க 100 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை பகுதியில் இயங்கும் அரசு உதவி பெறும் பாரதிதாசன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு எழுதும் 500 மாணவ மாணவியர்கள் தேர்வறைக்கு செல்வதற்கு முன்பாக ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தேர்வறைக்கு சென்ற செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.